இது மானா கிராமம் நாராயண. போடாச்சு. இது மானா கிராமம், இந்தியாவிலே முதல் கிராமம்னு சொல்லுவாங்க இந்த கிராமத்தை. இங்கிருந்து தான் சரஸ்வதி நதிக்கு போகிறோம். சரஸ்வதி நதியை பார்த்துட்டு வியாசர் மகாபாரதத்தை எழுதும்போது எந்த குகையில் இருந்தாரோ அந்த குகையை பார்க்க போகிறோம். நம்ம மானா குகை, மானா கிராமம். நீ நதிக்கு போனவொடனே வீடியோ எடுக்கலாம். இப்போ நம்ம சரஸ்வதி நதியை பார்க்க போகிறோம். இங்கே சரஸ்வதி நதி அப்படி நேராக பூமிக்கு அடியில் அப்படியே போயிடும். பாருங்கள், பார்க்கலாம். மானா கிராமத்திலிருந்து சரஸ்வதி நதி பார்க்க போகிறோம். ஓம் நமக் சிவாய், நாராயணகிரி. இந்த மலை தெரியுதுங்களா? மகாபாரத போர் முடிஞ்ச உடனே பஞ்ச பாண்டவர்கள் ராஜ்யத்தை விட்டு மீண்டும் சொர்க்கத்துக்கு போகும்போது இதே வழி தான் போனாங்க. இந்த வழியில் போய் தான் இங்கே ஒரு நதி இருக்குது. அந்த नदी का नाम क्या है? सरस्वती. ना दूसरी नदी अलकनंदा ना, ऊपर बोलते हैं ना, अरवी आते हैं वो வசுந்தரா ஃபால்ஸ். அங்கே போகிறோம். அந்த நதி வழியாக தான் அவங்க சொர்க்கத்துக்கு போனாங்க. இப்போ அந்த நதி வரத்துக்கு போய்கிட்டு இருக்கு பாருங்க. இந்த மேலே இருக்கிற மேட்டில் தான் அந்த நதி இருக்குது. அருவி வரும், வசுந்தரா ஃபால்ஸ். இது வழி நேராக போனால் சொர்க்கத்துக்கு போகிற வழி. இந்த மகாபாரதத்தில் பஞ்ச பாண்டவரோட சிலையை வச்சுருக்காங்க பாருங்க. ஒரு நாய் கூட போதுங்களா? இதுதான் சரஸ்வதி நதி. இங்கே வர்றதுங்க இல்லையா, இதுதான் சரஸ்வதி நதி. இது வர்ற வேகத்தில் அப்படியே கங்கைக்கு பூமிக்கு அடியில் போயிடும். பானி எந்த பக்கம் வருதுன்னு தெரியல. பார்த்தீங்களா? பாருங்க சரஸ்வதி அருவி எப்படி இருக்குன்னு. அற்புதமான சரஸ்வதி நதி. சரஸ்வதி நதி எப்படி இருக்கு பாருங்க. இதுதான் சரஸ்வதி நதி. பாறைகளுக்கு அடியில் இருந்து வருது. எங்கிருந்து வருதுன்னே தெரியல. அதே மாதிரி எங்கிருந்து போகுதுன்னு தெரியாது. இந்த வழி தான் மகாபாரதத்தில் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு பஞ்ச பாண்டவர்கள் நடந்து போன வழி. இது வழியே போகணும். இது வழி போனால் போகலாம். இது ரொம்ப தூரம் போகணுமா, 5 கிலோமீட்ரு. அதனால் நாங்கள் போகல, நின்றுட்டோம். ஓம் நமக் சிவாய், நாராயண். வசிஷ்டர் குகை போய்கிட்டு இருக்கோம். வியாசர் குகையும் விநாயகர் குகைக்கும் போய்கிட்டு இருக்கோம். நாராயணா, மழை தான் ரொம்ப பிரம்மாண்டமாகிடுது. பக்கத்தில் எடுக்கலாம்.